இதேவேளை மெட்ரோ பஸ்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட முதலாவது பஸ் டிப்போவை கடவத்து பிரதேசத்தில் அமைப்பதற்கான அடிக்கல் இன்று நாட்டி வைக்கப்பட்டது. கட்டடத்தை அமைப்பதற்காக 102 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளது. 2026 ஜூலை 30 அளவில் இந்த திட்டத்தை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் இந்த லங்கா மெட்ரோ பஸ் சேவைக்காக டிரான்சிட் தனியார் நிறுவனம் பொது போக்குவரத்தின் திறமையான சேவைகளை வழங்குவதற்காக ஈடுபடுத்தப்பட உள்ளது. தற்போது 10 பஸ்களை கொண்டு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படும் மெட்ரோ பஸ் சேவையை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் 6 பிரதான வீதிகளில் 122 பஸ்களை ஈடுபடுத்தி அதன் சேவையை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், பஸ் தரிப்பிடங்கள், ஒருங்கிணைந்த கட்டண முறைகள், பணிமனை வளாகங்கள் மற்றும் ஏனைய போக்குவரத்து சேவைகளுடனான தொடர்புகளுக்கு தேவையான நீண்டகால திட்டங்களை உருவாக்குவதன் அடுத்த கட்டமாகவே இன்று கடவத்த மெட்ரோ பணிமனையின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்கு இணையான சேவைகளை வழங்குவதற்காக மேல் மாகாணத்தில் மேலும் 4 புதிய மெட்ரோ டிப்போக்கள் நிறுவப்பட உள்ளன. பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் பிரதி அமைச்சர் இதன்போது கருத்து தெரிவித்தார். இதில் ஒரு தொழில்நுட்ப விடயம் உள்ளது. அதற்கென ஒரு சமன்பாடு உள்ளது. அந்த சமன்பாட்டின் பிரகாரம் எரிபொருள் விலை அதிகரிப்பதன் மூலம் எரிபொருள் விலை மாத்திரமன்றி ஏனைய சில விலைகளும் அதிகரிக்கின்றன. பொதுவாக செலவு 4 வீதத்தினால் அதிகரிக்கும் போதுதான் பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் பரிசீலிக்க முடியும். ஆனால் இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு அந்த 4 வீத எல்லையை தாண்டவில்லை. எனவே பஸ் கட்டண அதிகரிப்பு ஏற்படாது. මේ ඉන්ධන විල වැඩිවීම ඒ 104 සීමාව ඉක්මවා යන්නේ නැහැ. ඒ නිසා බස් ගාස්තු වැඩිවීමක් සිදු වෙන්නේ නැහැ.